Hi friends, welcome back to my channel Abactive. This is Abisha. இன்னைக்கு வந்து டொமேட்டோ சூப் தான் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள அடி போலாம் வாங்க. எப்பவுமே வந்து சொல்றதா Subscribe பண்றவங்க மினிமம் வந்து 3 minutes வாட்ச் பண்ணிட்டு Subscribe பண்ணுங்க. இல்லனா வந்து அது ஸ்பாம்ல போயிடும். சோ அதனால ப்ளீஸ் வந்து ஒரு மினிமம் வந்து 3 minutes வாட்ச் பண்ணிட்டு Subscribe பண்ணிக்கோங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும், ஹெல்த்தியான பானங்களாக பார்த்து கொடுங்க. இன்னும் வந்து சூப்பெல்லாம் ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதனாலே வந்து நான் இன்றைக்கி இந்த டொமேட்டோ சூப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதிலே பார்த்தீங்கன்னா 5 விதமாக வந்து பண்ணியிருப்பேன். அதிலே வந்து ஒரு விதமாக டொமேட்டோ சூப்புக்கு வந்து பண்ணியிருப்பேன். டொமேட்டோ நூடுல்ஸ், டொமேட்டோ சூப், டொமேட்டோ ஜூஸ், அப்புறம் வந்து ஃபேஷியல் எல்லாமே சேர்த்து வந்து டொமேட்டோ டேயா வந்து ஃபுல் ஒரு காம்போவை வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து வித்தியாசமாக வந்து ஒரு டொமேட்டோ சூப் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒயிட் சாஸ் வச்சு நம்ம வந்து இந்த டொமேட்டோ சூப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்குல்ல. ஸோ டொமேட்டோ சூப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து டொமேட்டோ மட்டுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிலருக்கு வந்து அது டொமேட்டோ வந்து பிடிக்காது இல்லையா? அந்த புளிப்பு தன்மை வந்து பிடிக்காது. அதே புளிப்பு தன்மை ரொம்பவே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப் பண்ணி கொடுத்தா சூப்பரான முறையில டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவாங்க, அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் க்ரீமியாக, ஏன்னா க்ரீம் வந்து இதில் விட வேண்டிய தேவை கிடையாது. க்ரீமியாக அட்டகாசமாக செமையாக ஒரு ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து டொமேட்டோவோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இந்த டொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறையவே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து கேன்சருக்கு வந்து ரொம்ப நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஹார்ட்டை வந்து இதயத்தை வந்து ரொம்ப வந்து நல்லதாக வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையவே வந்து விட்டமின் சி இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே இருக்குது. ஸோ இதில் வந்து விட்டமின் கே இருக்கிறதுனால பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இது வந்து தடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் B6 இருக்குது. ஸோ B6 இருக்கிறதுனால இது வந்து நார்மலாக டிஷ்யூ க்ரோத்துக்கு வந்து இது ஹெல்ப் ஆகுது. அப்புறமா இதில் வந்து பொட்டாசியம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷருக்கு அந்த கண்ட்ரோலாக வைக்குது. ஸோ அவ்வளோ ஹெல்த்துகள் இருக்குது நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் கிடையாது. நம்ம வந்து வெளிப்பூசுக்கு, அதாவது ஸ்கின் க்ளோவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நானே வந்து அந்த இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து ஸ்கின் க்ளோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ வந்து நல்லாவே அரைச்சி அப்புறமா வந்து அதில் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஐஸ் கியூப்க்கு அந்த இருக்கிற இடத்துல வந்து விட்டு வச்சோம்னா நம்ம தேவைப்படுறப்ப வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மசாஜ் பண்ணி விட்டாலே போதும், சூப்பரான க்ளோவில் இருக்கும். கண்டினியூஸாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்கின் வந்து கலரும் வந்து வைக்கும். அவ்வளோ ஸ்கின் க்ளோவுக்கு வந்து அந்த டொமேட்டோ வந்து யூஸ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது இந்த டொமேட்டோஸ். அந்த டொமேட்டோ வச்சு தான் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப் வந்து பண்ணுறேன். இது நார்மலி பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் ரொம்ப நல்லது. இன்னும் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வந்து சூப் பண்ணி கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், அவங்களுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். இன்னும் வந்து சத்துக்கள் கூட, இன்னும் விட்டமின் சி இருக்கிறதுனால ரொம்ப நல்லது. இது வந்து என்னோட பசங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சூப் வந்து பண்ணி ஆகணும். அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப் சூப்பரான க்ரீமியான ஒரு சூப் வந்து பண்ண போகலாம் வாங்க. ஸோ ஒயிட் சாஸ்
டொமேட்டோ சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன், சோள மாவு, அப்புறமா பார்த்திங்கன்னா பால் எடுத்திருக்கேன், ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன், அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு. ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் வந்து ஒயிட் சாஸ் தக்காளி சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல பார்த்திங்கன்னா வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாமே சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். தக்காளி, இது கொத்தமல்லி, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கி எடுத்துடலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. வேக வைங்க, நல்லாவே வெந்து வரட்டும். ஆல்மோஸ்ட் வந்து வதங்கிடுச்சு. நல்லாவே வந்து வதங்கி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அரைக்கிற டைமில் ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து கிடச்சிரும். தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்குள்ளாடி ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒயிட் சாஸ் பண்ணிடலாம். ஒயிட் சாஸுக்கு கீ இல்லை பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கீ எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போட்டுடலாம். நீங்கள் மைதா மாவு எடுக்கிறத விட சோள மாவு போடுறது பெஸ்ட்டு. வந்து மைதா மாவு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இது போட்டுட்டு நல்லாவே வந்து கட்டை பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு கிளறி எடுத்துடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும், ரொம்ப எல்லாம் திக்காக விட வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதெல்லாம் சேர்த்து போட்டுருவோம். தேவைக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவு தண்ணி எடுத்துகிட்டா போதும், ரொம்ப எல்லாம் தண்ணி எடுக்க வேணாம், ரொம்ப திக்காகவும் எடுக்க வேணாம். ஸோ பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப க்ரீமியாக இருக்குது. நம்ம வந்து க்ரீம் விட்டு சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒயிட் சாஸ் வச்சு டொமேட்டோ சூப் பண்ணினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லுமே வந்து டொமேட்டோ போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். சுட சுட ஆவி பறக்கிற மாதிரி ஒரு ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப் வந்து ரெடியாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீமியாக. நம்ம வந்து நார்மலி வந்து சூப்பு பண்ணி வந்து க்ரீமெல்லாம் போட வேண்டிய தேவை கிடையாது. இதே வந்து அட்டகாசமாக வந்து க்ரீமாக வந்திருக்கு. ஸோ சூப்பரான ஒரு சூப் இது வந்து எல்லாருக்குமே, எல்லா தரப்பினருக்கும், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சொன்ன மாதிரி சும்மாவே வந்து நீங்கள் டொமேட்டோ வந்து மட்டுமே வந்து சூப்பு பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை வந்து தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப்பு பண்ணினீங்க அப்படின்னா அந்த
புளிப்பு தன்மை வந்து அவ்வளோ தெரியாது. டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும். க்ரீமியாக அந்த பாலோட டேஸ்ட், அப்புறமா வந்து அந்த கார்ன்ஃப்ளவரோட டேஸ்ட் எல்லாமே சேர்த்து சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்குது. இது வந்து பசங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு இந்த மாதிரி வந்து சூப் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுங்க. ஃபீவர் இல்லை கோல்டு அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து அதில் இந்த டொமேட்டோ சூப் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியானது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டொமேட்டோ சூப்பு தான் இது. இல்லை இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து சொன்ன மாதிரி டொமேட்டோ டேயோட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், பெட் அனிமல்ஸ் பற்றி போடுறது, டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து போட்டுட்ருக்கேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. அது வந்து செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த வீடியோ அதாவது ஒயிட் சாஸ் டொமேட்டோ சூப், ஒயிட் சாஸ் தக்காளி சூப் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பாய்.